அன்பு வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு 1982 கே. விஸ்வநாத் அவர்கள் எழுதி இயக்கிய சுபலேகா அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்துக்கு ஃபில்ம்ஃபேரும் நந்தி அவார்டும் கிடச்சிருக்கு. பிறக்கிறது எப்படி நம்ம கையில் இல்லையோ அதுபோல் யாரை நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம கையில் உண்மையிலேயே இல்லை தாங்க. மூர்த்தி அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருக்கான். அவன் காலேஜ் படிக்கிறான், ஆனால் காலேஜ் ஃபினிஷ் பண்ண முடியல, அரியர் வச்சுருக்கான். அந்த மூர்த்தி அப்படிங்கிறவன் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வெயிட்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நல்லா ஆடுவான், பாடுவான், எல்லார்கிட்டேயும் அன்பாக பழகுவான் இந்த இளைஞன் மூர்த்தி. மூர்த்திக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை. கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம்தான். மூர்த்திக்கு ஒரு சித்தப்பா இருக்கார். சித்தப்பாவுடைய பொண்ணு தான் ராணி. சித்தப்பாவுக்கு நிறைய பெண் குழந்தைகள். மூத்த மகளை வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு சித்தப்பா. ஆனால் அந்த பொண்ணுக்கு பாவம் கணவர் ஒரு மாதத்திலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. தங்கச்சி ராணிக்கு இப்படியே வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படின்னு மூர்த்தி நினைக்கிறான். அதனால் இளைஞன் மூர்த்தி என்ன பண்ணுறான், ராணியை அழைச்சிக்கிட்டு கல்லூரியில் சேர்த்து உயர் படிப்பை மேலும் தொடர சொல்கிறான், படிக்க வைக்கிறான் தன்னுடைய செலவில். அப்படி அவன் கல்லூரியில் சேர்த்து படிக்க வைக்கும்போது அந்த கல்லூரியில் ஒரு பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, லெக்சரராக, சுஜாதா அப்படின்னு. அவள் நல்லா அழகாக பண்பானவளாக இருக்கிறா. ஆனால் கல்யாணமே இன்னும் அவளுக்கு ஆகலை. ஒவ்வொரு வரனும் தட்டிக்கிட்டே போகுது. காரணம் என்னென்னா, சுஜாதாவுடைய குடும்பம் மிகவுமே சாதாரண குடும்பம், அவ்வளவா வசதி இல்லாத குடும்பம். சுஜாதாவுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. லக்ஷ்மி அப்படிங்கிற கல்லூரியில் படிக்கிற ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அதே கல்லூரியுடைய கரஸ்பாண்டண்ட்டு அவர் அந்த பகுதியுடைய கவுன்சிலராகவும் இருந்துக்கிட்டு இருக்காரு. மிகுந்த செல்வாக்குடையவர், பணக்காரர். அவருக்கு மனைவி இல்லை, 2 ஆண் பிள்ளைகள் அவருக்கு இருக்கிறாங்க. முதல் மகன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். அவனுக்கும் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னுமே திருமணம் கைகூடலை. அந்த ஆதிசேஷையாவுக்கு இன்னொரு மகனும் இருக்கான், சுதாகர் அப்படின்னு. அவன் MBBS படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற தருணத்தில் ஆதிசேஷாவுக்கு புரோக்கர் மூலியமாக அவருடைய மகனுக்கு, மூத்த மகனுக்கு ஒரு வரன் வருது. அந்த வரன் வேற யாரும் இல்லை, இந்த லெக்சரராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சுஜாதா அப்படிங்கிற அந்த பொண்ணு தான். அந்த வீட்டுக்கு பெண் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஆதிசேஷையா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பந்தாவை காட்டணும் அப்படின்னு ஸ்டார் ஹோட்டலில் போய் அங்கே தங்கிக்கிட்டு, மகனையும் அழைச்சிக்கிட்டு போய் தங்கிக்கிட்டு, கூடவே வெயிட்டர் மூர்த்தி ஆதிசேஷையா கூட அந்த பெண் பார்க்கும் படலத்தின் கூட எடுபிடி வேலை செய்கிறதுக்காகவும் ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறதுக்காகவும் ஹோட்டல்லேருந்து அந்த பெண் பார்க்குற வீட்டுக்கு போகிறான். ஆதிசேஷையா தன் மூத்த மகன் மகேஷுக்கு வசதியான வீட்டு வரனை இல்லை தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த வீடு வசதியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டார். இவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ஆதிசேஷையா அதிகமான வரதட்சணை பணத்தை கேட்குறாரு. ஆனால் சுஜாதாவுடைய அப்பாவால் அவ்வளவு வரதட்சணை பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் இப்போவே சொல்லிடுறாரு. ஆதிசேஷையாவுக்கு கோபம் வந்துடுது. நீங்கள்லாம் எதுக்கு 2 பெண்ணை பெற்று வச்சுக்கிட்டு இருக்கீங்க? வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னா நாங்கள் பெரிய இடம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியாமல் போயிடுச்சு. அப்போவே தடுத்துருக்கலாம் இல்லை, பேராசை உங்களுக்கு அப்படி இப்படின்னு சுஜாதாவுடைய அப்பாவை ஆதிசேஷையா அவமானப்படுத்துறதோடு, உங்களாட்டம் ஏழை குடும்பங்களுக்கு இங்கே நிற்கிறான இந்த வெயிட்டர் போல் மாப்பிள்ளை தான் அமையும், அவங்கள நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்களை போல் பணக்காரவங்கள ஆசைப்படுறது தப்பு இல்லையா அப்படின்னு சுஜாதாவுடைய அப்பாவை அவமானப்படுத்தும் போது சுஜாதாவுக்கு கோபம் வந்துடுது. அவள் எழுந்து நின்று ஆதிசேஷையாவை அவமானப்படுத்தி திட்டி வீட்டை விட்டு வெளியே போகும்படியும், வரதட்சணை கேட்குறதும் கொடுக்கறதும் தப்பு அப்படின்னும் அவரை திட்டி அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டே அனுப்பிடுறா. இந்த ஆதிசேஷாவோட மூத்த மகன் மகேஷுக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்ற அன்பான பண்பான படித்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு தெரியுது. ஆனாலுமே அப்பா பணத்தாத்தை பிடிச்சி இருக்கிறதுனால அவரை எதிர்த்து பேச தைரியம் இல்லாத மகேஷ் இது நாள் வரை அவரை எதிர்த்து பேசியதில்லை. அவன் அமைதியாக அப்படியே அந்த வீட்டை விட்டு போயிடுறான். இப்போ ஆதிசேஷையா சும்மா இருப்பாரா? தன்னுடைய காலேஜில் வேலை செய்கிற சுஜாதாவை வேலையை விட்டு நீக்கிடுறாரு. வேலை இல்லாமல் சுஜாதா எப்படியாவது ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்துடணும், நம்ம அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு வேலை தேட ஆரம்பிக்கிறா. அப்போ ஆதிசேஷையாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. அவர்
இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு தொழிலாளர்கள் தலைவலாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சி வந்து இந்த ஸ்டார் ஹோட்டலில் தான் நடக்குது. ஆதிசேஷியா வெளியே வந்து நல்லவனை போல் நடித்தாலும் பணத்தாசை பிடிச்சவர் அப்படின்னு மூர்த்திக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், அந்த பொது இடத்துல வச்சு அவர் மீது ஒரு கவிதை எழுதி சொல்கிறது போல் சொல்லி அவருடைய இந்த பேராசை பிடித்த குணத்தை வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த கவிதையை வாசிக்கும் போது அதே தருணத்தில் மூர்த்தியையும் மூர்த்தியுடைய முதலாளி வேலையிலேருந்து எடுத்துடுறாரு. ஏன்னா முதலாளிகளை எதிர்த்து மூர்த்தி பேசியது மட்டுமல்ல, ஆதிசேஷையா அந்த ஹோட்டல் முதலாளியுடைய நண்பரும் கூட. இப்போ மூர்த்திக்கும் வேலை இல்லை, சுஜாதாவுக்கும் வேலை இல்லை. 2 பேரும் நட்போடு பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் இப்படியே நட்பாக பழகிக்கிட்டு இருக்கிறது சுஜாதாவுடைய அப்பாவுக்கும் அவரை சுற்றியுள்ள உறவுகளுக்கும் தெரிஞ்சிடுது. அதன் பிறகு சுஜாதாவும் அப்பா கூட சண்டை போட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவள் விழிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு உதவியாக மூர்த்தி தான் வரான். நண்பன் மூர்த்தி வந்து அவளை வந்து ஹைதராபாத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் தன்னுடைய ஃப்ரெண்டான ராவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ராவ் வந்து பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அவர் வந்து அந்த ஸ்டார் ஹோட்டலில் வந்து தங்கிறது வழக்கம். அப்போ தான் அவருக்கு மூர்த்தி கூட பழக்கம் இருந்தது. ராவ் கிட்ட தன்னுடைய தோழி சுஜாதாவுக்கு நல்ல வேலை போட்டு கொடுக்குமாது மூர்த்தி கேட்டுக்கிறான். ரொம்ப நல்லா படிச்சிருக்க இந்த பெண்ணை ராவ் வந்து தன்னுடைய அசிஸ்டண்ட்டாக மேனேஜராக சேர்த்துக்கிறாரு. அவருக்குமே நேர்மையான ஒரு அசிஸ்டண்ட்டு தேவைப்பட்டாங்க. இப்போ அதே தருணத்தில் இங்கே பார்த்தோம்னா கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்க சுஜாதாவுடைய தங்கச்சி லக்ஷ்மி வந்து அந்த ஆதிசேஷையாவுடைய 2வது மகன் சுதாகரை காதலிக்க ஆரம்பிக்கிறார். சுதாகரும் லக்ஷ்மியும் உயிருக்குயிராக காதலிக்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மிக்கு பாவம் நம்ம அக்கா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, எங்கே இருக்காளோ அப்படின்னு ஆதிசேஷையாவை பழி வாங்கணும் அப்படின்னுமே லக்ஷ்மி ஒரு ஓரமாக நினச்சிக்கிட்டு இருக்கா மனசில். இப்போ சுதாகர் என்ன பண்ணுறான், தன்னுடைய அப்பா ஆதிசேஷையா கிட்டே போயிட்டு நான் வந்து சுஜாதாவுடைய தங்கச்சி லக்ஷ்மியை காதலிக்கிறேன், அவளை தான் திருமணம் செஞ்சுப்பேன், அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா நான் வந்து உயிரை விட்டுருவேன், கட்டாயம் தற்கொலை செஞ்சுப்பேன் அப்படின்னு சுதாகர் வந்து ஆதிசேஷையாவை மிரட்டுறான். இப்போ ஆதிசேஷையா வேறு வழி இல்லாமல் சுஜாதாவுடைய அப்பா கிட்ட வந்து அவருடைய 2வது மகள் லக்ஷ்மியை பெண் கேட்குறாரு. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வரதட்சணையாக கொடுத்தா போதும் அப்படின்னும் ஒத்துக்கிறாரு. அவங்களால முடிஞ்ச ஒரு 40,000 ரூபா வரதட்சணையை கொடுக்குறாங்க. ஆதிசேஷையா அந்த பணத்தையும் வரதட்சணையாக வாங்கிக்கிறாரு. ஆதிசேஷையா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்கிறாரு, என்னை அவமானப்படுத்திய உங்களுடைய மூத்த மகள் திருமணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு. இப்போ லக்ஷ்மி சுதாகருடைய திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிடுது. மூர்த்தி வந்து அதே கம்பெனியில் கேன்டீனில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அதே தருணத்தில் அவன் அந்த பிஏவையும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது மூர்த்திக்கு தன்னை நம்பி வந்த சுஜாதாவுக்கு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வைக்கணும், சுஜாதா ரொம்ப பண்பான படித்த பொண்ணாக இருக்கா, அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேடி நாம் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க அப்பாவுக்கு நம்முடைய நட்பை புரிய வைக்கணும் அப்படின்னு மூர்த்தி நினைக்கிறான். அவனுக்கும் சுஜாதாவை பிடிக்கும், ஆனாலுமே அதையும் மறைச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சுஜாதாவுக்கு மாப்பிள்ளை தேடணும்னு நினைக்கும்போது அவனுடைய கண் முன்னாடி வர்றது முதலாளியான ராவ் தான். ராவ் வந்து திருமணமே செஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் மூர்த்தி தன்னுடைய தோழி சுஜாதாவை திருமணம் பண்ணிக்கும்படி கேட்குறான். ராவுக்குமே சுஜாதாவை பிடிச்சிருந்ததுனால அவர் திருமணத்துக்கு ஒப்புக்கிறாரு. ஆனால் சுஜாதாவோ மூர்த்தியை தான் மனசார விரும்பிக்கிட்டு இருந்தா, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருந்தா. அதே தருணத்தில் திருமணம் முடிஞ்ச கையோடு லக்ஷ்மி என்ன பண்ணுறா, அக்காவை தேடி சுஜாதாவை தேடி வந்துடுறா. ஹைதராபாத்துக்கு வந்து அக்காவுடைய வீட்டில் ரூமில் அந்த சின்ன ரூமில் தங்க ஆரம்பிக்கிறா. அவள் வந்த உடனே பின்னாடியே அவளுடைய கணவரும் வந்துடுறான், அந்த சுதாகரும். இப்போ இந்த லக்ஷ்மி என்ன பண்ணுறா, தன்னுடைய மாமனார் ஆதிசேஷையாவின் மீது ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடுறா. அவர் வரதட்சணை கேட்டு தன்னுடைய அப்பா கிட்டேருந்து வாங்கினார் அப்படின்னு. அதை பார்த்த உடனே ஆதிசேஷையாவுக்கு கதி கலங்கி போயிடுது. மருமகளை தேடி ஓடி வராரு. இப்போ ஆதிசேஷையா பயந்து போய் மருமகளை லக்ஷ்மியை மனசார ஏற்றுக்கிறாரு. இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னும் ஒப்புக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது ஆதிசேஷையாவுடைய மூத்த மகன் வந்து நீண்ட வருடங்களாக திருமணமாகாமையே இருந்துக்கிட்டு இருக்கான், அப்பா பேச்சை கேட்டு இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், மூர்த்தியுடைய திருமணமாகி ஒரே மாதத்தில் கணவனை இழந்த தங்கை ராணியை திருமணம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வரான்.
இங்கே ராவுக்கும் சுஜாதாவுக்கும் தடபுடலாக திருமண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கடைசி தருணத்தில் மனசை மாற்றிக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த சுஜாதா ராவ் கிட்ட தான் மூர்த்தியை தான் காதலிக்கிறதாகவும் திருமணம் செய்ய விரும்புகிறதாகவும் உண்மையை சொல்லிடுறா. முதலாளியான ராவுமே சுஜாதாவின் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து சுஜாதாவுக்கும் மூர்த்திக்கும் திருமணத்தை செய்து வைக்க முடிவுக்கு வராரு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.